சண்டேயோட மேட்ச் 2 ட்ரீம் 11 வெர்சஸ் யுனைடெட் 11. ஆன் ஸ்ட்ரைக்கில் அஜய், நான் ஸ்ட்ரைக்கில் அபி. சிவா கிட்ட மொதல் பால் மூவிங் இருக்கு. ஃபர்ஸ்ட் பால் ஒயிட் சிக்னல் கிடச்சிருக்கு, சிங்கிள் கிடச்சிருக்கு. ஷாட், வெரி குட் ஷாட். ஆஹா, நைஸ்லி டேக்கன். பெஸ்ட்டு, சூப்பராக தரமாக தட்டிட்டாங்க. நல்ல ஸ்ட்ரைக் அஜய் கிட்டேருந்து. பட் ஹாட் லேக் அண்ட் சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் ரத்னா நினைக்கிறேன். வெல் டேக்கன், ஃபர்ஸ்ட் விக்கெட். Good shot, straight to the hands and wicket. So இன்னொரு wicket. கால்ல பட்டிருக்கு. ஆஹா, வெரி குட் கனெக்ஷன். ஒரு 4-5 பாலை தொலைப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பக்கம் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கு. லெஃப்ட் ஹேண்டருக்கு ஒரே சாய்ஸ் என்ன அப்படின்னா இந்த வி மட்டும்தான். ரைட் ஹேண்டருக்கும் அதே தான். பின்னாடி கிரில்ல போட்டு வந்து உள்ள வந்துச்சு. வெளியில போயிருந்தா கூட 2 ரன். ஓவர் நம்பர் 2. ரொம்ப நாள் கழிச்சு கடாய் போலிங் போடுறத பார்க்குறோம். ரொம்ப ஆக்டிவாக தான் இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாலே நல்லா வந்திருக்கு, தூக்கி போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் சிங்கிள் ஆடிருக்காரு அபி. ஸோ பால் நம்பர் 2. ஸோ மொதல் ஒரு 4 ரன் வந்து லாஸ்ட் ஆஃப் 2 விக்கெட். நைஸ் பால், நைஸ் பால். கப்பல் ஆஃப் ரன்ஸ் 2. பஞ்சு மேலே போயிருக்கு. கேட்க நல்ல சான்ஸ் இருக்கு. எஸ் சார், ஏன்னா மேலே போனதுக்கு அப்புறமே நடக்க ஆரம்பிச்சாரு. ஏன்னா 2-3 ஃபீல்டர்ஸுமே வந்து ஷார்ப்பான ஃபீல்டர்ஸ். 3ல் 1. நைஸ் பிளே. நைஸ்லி போல். சொடுக்கு போலிங் போட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் விளையாடுறது கஷ்டமாக தான் இருக்கும். ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நல்லா அட்டாக் பண்ணியிருக்காங்க நேற்று. பட் ஸ்பின்னர்ஸ் அவங்களாம் வந்து சர்வை பண்ணியிருக்காங்க. 2 overs 9 runs, லாஸ் ஆஃப் 3 wickets. நல்ல பாலோட ஆரம்பிச்சிருக்கு. ஓவர் நம்பர் 3. அடுத்த பால் பரத் கிட்டேருந்து. பெரிய ஷாட்கான ட்ரை இருக்கு, ஆனால் சரியான கனெக்ஷன் இல்லை. ஒரு ரன்னு. நைஸ்லி போல். குட் ஷாட். லெக் சைடில் 2 ரன் கிடைக்கும். கப்பல் ஆஃப் ரன்ஸ். அகைன் லெக் சைடில் பட் ஒரு ரன்னு. ஸ்ட்ரைக், ஸ்ட்ரைட் டு த ஹேண்ட்ஸ். இன்னொரு விக்கெட் இம்பேக்ட். 4 முக்கியமான விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க. அபியோட விக்கெட் ரொம்ப இம்பார்ட்டண்டான சிச்சுவேஷனில் வந்து லூஸ் பண்ணுறாரு. சூப்பர் ஷாட்டு. அப்பா, அந்த ரீஜனில் வந்து டிஸ்டன்ஸ் ரொம்ப பெரிய டிஸ்டன்ஸு. நல்ல ஸ்ட்ரைக். டீம் யுனைடெட் 11க்கு முதல் 6 கொடுத்துருக்கு. மேலே போயிருக்கு. கேட்ச்காக ஓடிட்டு இருக்காங்க. சான்ஸ் இல்லை. கப்பல் ஆஃப் ரன்ஸ் 2. ஓ, நைஸ்லி பிளேட். ரொம்ப சென்சிபிளாக விளாட்றாப்ல ஆளு. மேன் டு வாட்ச். கட்டாயமாக வந்து அந்த பிளேயரை இதுக்கப்புறம் சென்னை கிரிக்கெட் உற்று நோக்கும். ஏன்னா கிளாஸாக இருக்குது. சரி, நியூ பேட்டர் ராஜ்குமார் அண்ணா வந்து ஆன் ஸ்ட்ரைக்கில். ஸ்ட்ரைக் வந்த மொதல் பாலே. இதுதான் தேவை டீமுக்கு. அதை கரெக்டாக ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் மேக்ஸிமம். ஸோ ஓவர் பிச் டெலிவரி டெஸ்டிங் பண்ணார். என்ன மூடில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பவுலரு அடிக்கிற மூடில் தான் இருக்குன்ற மாதிரி மொதல் ஹிட்டு. சூப்பர் ஹிட்டு. மிஸ் ஆயிடுச்சு. டாட் பால். அவனுக்கு இது ஒரு பெரிய ஓவர். பிரேக் த்ரூ கிடச்சிருக்கு. 2 ஹிட்டு. ஆல்மோஸ்ட் 15+ ரன்ஸ் வந்துருக்கு இந்த போர்ட்டில். மேலே போயிடுச்சு. மிஸ் ஹிட்டு. அண்ட் சான்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். எஸ், புட் டவுன் போட்டாங்க. கீழே போட்டாங்க. சிவா. 4 overs 29, லாஸ் ஆஃப் 4 அப்படின்ற ஸ்கோர்.
நம்பர் 5 பரத் நேராக போய் கையில் வந்துச்சு. நல்லா ஸ்ட்ராங்காக அடிக்க பார்த்தாரு. போன பால் மிஸ் பண்ணாங்க, இந்த பால் எடுத்துட்டாங்க. நியூ பேட்டர் சுச்சு. ஆஹா, லெக் ஸ்டம்பில் விழுந்து பால் வந்து 4வது ஸ்டம்புக்கு திரும்புது. லெக் சைடில் ஸ்ட்ரைட்டே பண்ண முடியல, கொஞ்சம் பேட்டருக்கு கஷ்டமாக தான் இருந்தது. இதுவெல்லாம் பவுலிங் மணி ஆன் ஸ்ட்ரைக்கில். ஆஹா ஆஹா, கட்டாயமாக இந்த பிளேயரை சென்னை போற்றும். ஷாட்லாம் ரொம்ப க்ளீனாக இருக்கு. யாஹா ஆஹா ஆஹா, தூக்கி வச்சு கைக்கு முத்தம் கொடுக்கலாம்யா. அருமையாக பிக்கப் பண்ணியிருக்காரு. ஏன்னா பரத் இதுவரெல்லாம் எல்லாருக்குமே ட்ரபிள் கொடுத்துருக்காரு, பட் மணிக்கு மட்டும் இல்லை, க்ளீனாக ஆடி இருக்காரு. டீம் இன் ட்ரபிள். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் பெரிய பிளேயர்ஸ் எல்லாருமே, அதாவது சீனியர் பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து விக்கெட் ஆகிருக்காங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து விக்கெட்டை ஈஸியாக விட்டுருக்காங்க. ஆஹா, பவர் இருக்குது, டைமிங் இருக்குது, ஷார்ட்ஸ் இருக்குது. ஸோ 5 overs 40 runs போர்டில் லாஸ்ட் 2 overs. சரியாக அடிச்சிருக்காங்க, ஆனால் டிஸ்டன்ஸ் கிளியர் ஆன மாதிரி தெரியல. பரத்தோட கையில் போய் தஞ்சம் அடைந்திருக்கிறது. இன்னொரு டிசப்பாயிண்டட் டீம் இன்னொரு 11க்கு. இன்னொரு முக்கியமான விக்கெட், பெரிய விக்கெட். நியூ பேட்டர் சிட்டி உள்ள வந்திருக்காரு லெக் சைடில். 2வது ஓவரில் பேக்கப் இருந்தனால ஓவரில் மணி ஆன் ஸ்ட்ரைக்கு வராது. மறுபடியும் இந்த டீமுக்குமே இந்த பிளேயர் அப்படின்றவங்க இப்போதைக்கு வெரி குயிக்கர், வெரி குயிக்கர். பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் அந்த பேட்டர்கிட்டது. ஸ்கோர் பண்ண இன்னொரு 11ம் ட்ரீம் 11க்கு இந்த விக்கெட்டும் கட்டாயமாக தேவையாக இருக்கும். நைட்லி போல். போன பால் ஒரு குயிக்கர், இந்த பாலில் வந்து ஒரு டிப்பர். லாஸ்ட் 2 deliveries. பிக் மிஸ். ரொம்ப குயிக்கராக இருந்திருக்கு. போன பால் வந்து ஒரு டிப்பர், இந்த பால் வந்து குயிக்கர். கரெக்டாக ஷாட் வந்து ஸ்ட்ரைட்டுக்கு தான் போனாங்க, நான் கனெக்ட் பண்ணல. நைஸ்லி போல், எக்ஸலண்டான ஒரு பால் அண்ட் ஒர்த்தான ஒரு ஓவர். லாஸ்ட் ஓவர் 7th over ரத்னா கிட்ட லெக் சைடில் போயிருக்கு. ஒரு 2 runs சிக்னல் கிடைக்குது. 2 runs. டார்கெட்ஸ் இருக்கு. சிங்கிள் லாஸ்ட் 3 ball ஃபேஸ் பண்ணுறதுக்கு மணி ஆன் ஸ்ட்ரைக்கில். லெக் சைடில் ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு ரத்னா. ஸோ இந்த பிச்சு வந்து ஸ்ட்ரைட் பவுலர்ஸ்க்கு ஆகாத பிச்சு, ஆனால் ரத்னா ரொம்ப ஸ்மார்ட்டாக பவுலிங் போட்டுட்ருக்காரு. மேலே தான் போயிருக்கு. ஓ ட்ராப். ஸ்ட்ரைக் வந்து மணிக்கு கிடைக்குது, டீமுக்கு ஒரு ரன் கிடைக்குது. ஸோ இன்னும் 2 ball இருக்குது. மணி ஆன் ஸ்ட்ரைக்கில். டீம் இன்னொரு 11 எதிர்பார்த்த ஒரு விஷயம், ட்ராப் ஆகி மணி ஸ்ட்ரைக்கு வந்திருக்காரு. அந்த பேட்டை நல்லா பட்டிருக்கு இது வரலாம். எஸ், பெரிய ஹிட்டு, பெரிய ஹிட்டு. ஆனால் ஸ்ட்ரைட்டில் போய் கையில் வந்துச்சு, நேராக போய் கையில் வந்துச்சு. நல்ல ஸ்ட்ரைக், பட் டிஸ்டன்ஸ் கிளியர் ஆகல. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி பால் ஆன் ஸ்ட்ரைக்கில் உதயா. லுக்கிங் ஃபார் 1 good shot. ஃப்ளிக்கு லெக் சைடில் ஒரு டபுள் கிடைக்கும் நினைக்கிறேன். 2 run கொடுத்துருக்காங்க. 7 over கம்ப்ளீட் ஆயிருக்கு. நல்ல ஒரு பவுலிங் இது. ஒரு 50 runsக்குள்ளேயே பவுலிங் போட்டிருக்காங்க. 7 overs 50 runs, 7க்கு 50. மொதல் ஒரு பவுலிங் போகிறதுக்காக சதீஷ் டீம் என்னோட 11க்கு. ஆன் ஸ்ட்ரைக்கில் சந்தோஷ், நான் ஸ்ட்ரைக்கில் ராஜ் இருக்கார். மால் கட்சி ராஜை பார்க்குறோம். பெரிய ஹார்ட்கான ஒரு ஸ்ட்ரைக், சிங்கிள் கிடைக்குது. ஃபர்ஸ்ட் பால் ரன். ஓ, ஒரு ஸ்வீப் ஸ்ட்ரைட்டில் ட்ரை பண்ணாங்க. அனதர் சிங்கிள். 2 பேட்டரோட பேட்லேருந்து ரன்ஸ் வந்திருக்கு. 2 ball 2 runs. லெக் சைடில் கப்பல் 2. ஜஸ்ட் ஓவர் த ஹெட். மறுபடியும் ஒரு டபுள். செப்பான பால் ஒரு வைடு இருந்தது, பின்னாடி போயிருக்கு. 2 run வருது. உள்ளே வந்தால் ஒன்றும் 2.
down the track. Singles and over முடிஞ்சிருக்கு. ஸோ மொதல் ஓவரில் 8 ரன் வந்திருக்கு போர்டில். உதயா ஷாட், சூப்பர் பிக்அப் ஷாட், ஓவர் பிச் டெலிவரி உதயா கிடந்து 6. நைஸ்லி போல், வெல் போல், நைஸ்லி போல். இதுதான் வேணும், இந்த மாதிரி பம்பரமாக தொகுறணும் பாலு. ஒன்று ஓடலானா 4 பால், ஒரு மேக்ஸிமம் 3 டாட் பால். ஃபுல் டாஸ், ஒரு ரன் கிடைக்கும். சுவிட்ச் வாங்க இருக்காரு. சிங்கிள், பிக் ஸ்விங்ஸ், ஜஸ்ட் 7 ரன்ஸ் ஓவர். ஸ்கோரில் சின்ன சேஞ்சில் ஒரு பெரிய சேஞ்ச். பிக் ஷாட், 6. போன பாலோட மொதல் பாலம் வந்து 6, இந்த பாலோட மொதல் பாலம் 6. 2 ஓவருக்கு 18, இப்போ இந்த 6ஓட சேர்த்து 24. நெக்ஸ்ட் சைடு உள்ளே வந்துதான் 2 கிடையாது, ஓடி தான் எடுக்கணும். சிங்கிள், குட் ஷாட், straight to the hand. Single, inside out, direct hit அப்படினாலும் விக்கெட்டாக இருந்திருக்கும். செட்டில் ஆகிட்டாங்க பேட்டர். சிங்கிள், ஒரு ரிஸ்கி சிங்கிள். So incoming delivery, dot ball to end over. So 3 good over for team Dream 11. விக்கெட் இல்லாமல் வந்து 30 ரன்ஸ் கிட்ட விளையாண்டாங்க. ஸோ 29 ரன்ஸ் போர்டில் வந்துருக்கு. ஸோ மேலே போயிருக்கு, யாருமே இல்லாத இடத்துல வந்துருச்சு. சிங்கிள் ஷாட், சூப்பரான ஒரு ஷாட். 2 நினைக்கிறேன், 2. ஓஹோ, நைஸ்லி போல். ஃபுல் ஷாட், டிஸ்டன்ஸ் கிளியராக இருக்கா அப்படின்னா நோ, ஸ்ட்ரைட் டு தி ஹேண்ட்ஸ் அண்ட் விக்கெட். நல்ல ஸ்ட்ரைக், ஆனால் விக்கெட். ஸோ போன பால் ஒரு ட்ராப்பு, பின்னாடி கீப்பர் விவேகானந்தா மிஸ் பண்ணிட்டாரு. இன்சைட் அவுட், கப்புள் ஆஃப் ரன்ஸ். 34, 18க்கு 16 ரன்ஸ் ஆடணும். கனெக்ஷன், நல்ல ஒரு கனெக்ஷன். எந்த பக்கம் விழுதுன்றதான் மேட்ரு. 2 ரன், இன்னும் 14 ஆடணும். 16க்கு சரி அவுட். டிரைவுக்கான ட்ரை இருந்தது. விக்கெட். சிங்கிள், 3க்கு 3. 15 பாலுக்கு 13. மேலே போயிருக்கு, வெளியில் போயிடுச்சு. 2 ரன் அடிக்க போல, சேஃபாக ஆடுறாங்க. ஷாட் அண்ட் வெளியில் போயிடுச்சு. மேபி டபுளாக இருக்கலாம். எஸ், டபுள் சிக்னல். சீக்கி. ஸோ 3 பாலுக்கு 3 டபுள். 2 டபுள் தான் கேட்டாங்க டீமு, ஏன்னா 3 டபுள் ஆடி இருக்காரு சிவா. ஸோ மேலே போயிருக்கு, ஒரு டபுள் கிடைக்கிற சான்ஸ் இருக்குது. எஸ், டபுள். 4 more to go. Wicket. So winning runs wide நிறைய வந்துன்னு இருக்கு. இது வந்து ஓகே, ஒயிட் ப்ளஸ் 1, 2 ரன் ஓடி இருக்காங்க. டீம் ட்ரீம் 11 நிர்மல் மெமோரியலுக்காக இன்னைக்கு விளையாடி இந்த மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. என்டர் இன் டு த குவார்ட்டர். ஹார்ட் லக் டு த டீம் யுனைடெட் 11. கொடுங்கோயிலில் வந்து யுனைடெட் 11 வின் பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து வந்து இந்த மேட்ச்சில் ட்ரீம் வின் பண்ணியிருக்காங்க.